8 மணிக்கு இருந்துச்சு. அம்மா ப்ளீஸ்மா இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். வீடு சொல்ல சொல்லதா இல்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பேக மாட்டிக்கிட்டு நண்பர்களோட ஆட்டம் போட ஸ்கூல் சொல்ல சொன்னதா? இத பேசுறதுக்காக 2 டீம் ரெடியா இருக்காங்க. வாங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக இந்நிகழ்வின் ஆரம்பமாக முத்தாய்ப்பு வகையில் வீடுதான் வெஸ்ட்னு களமிறங்கி சும்மா அதிரவிட வருகிறார் அபிச்சன்னா. வணக்கம்ண்ணா. அட நம்ம வீடு தானே வெஸ்ட். ஸ்கூல்னு சொன்னாலே காய்ச்சல் தான் வருது. காலையில சீக்கிரம் எழுதிக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, 8:30 பஸ் வந்துடும், டீச்சர்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்துருவாங்கன்னு அம்மா வீட்டுல கட்டுவாங்க. ஆனா ஸ்கூல் நாள்ல வீட்டுல இருந்து பாருச்சு, லீவ் நாள்ல வீட்டுல இருந்து பாருங்க. நான் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டுல புடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம். ஸ்கூல் நாள்ல கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க இருக்கணும். இந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. மேத்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்டரி தெரியாது, இங்கிலீஷ் டீச்சருக்கு மேத்ஸ் தெரியாது. ஆனா நம்ம தமிழ் வாத்தியாருக்கு இங்கிலீஷே தெரியாது. நாங்க மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். இதெல்லாம் என்னதான் லாஜிக்கு? அதனாலதான் சொல்லிக்கிறோம், வீடுதான் நாங்க ஜாலி, ஸ்கூல்ல நாங்க காலி. ஐயா நடுவர் அவர்களே, ஒரு நல்ல திருப்ப சொல்லுங்க. நன்றி. சும்மா அதிரதுல அடுத்தபடியாக பள்ளிக்கூட போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமான்னு இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்னு பாடம் எடுக்க உயரமாக வருகிறார் ருத்திகா. வீடுதான் சந்தோஷம்னு சொல்றாங்களே, வீட்டுலயே உட்கார்ந்துட்டு இருந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஸ்கூல்ல டீச்சர் ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, ரைம் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆடலாம். ஸ்கூல்ல டிவில தான் இப்ப நாங்க பாடமே படிக்கிறோம். வீட்டுலதான் கார்ட்டூன் பார்க்கலான்னு எதிரடிக்காரர் கூட சொன்னாரு. ஆனா நாங்க பாடத்தையே கார்ட்டூனா பார்ப்போம். மாசத்துக்கு ஒரு சொல்லி போடுவாங்க, சும்மா ஜாலியா இருக்கும். வீட்டுல நான் தனி ஆளு, ஆனா ஸ்கூல்ல எனக்கு ஒரு கேங்கே தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம். ஸ்கூலுக்கு போறது ஒரு ட்ரைனிங். காலையில 6 மணிக்கு அலாரம் சேர்ந்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா அப்பெல்லாம் எதிர்காலத்துல பெரிய பெரிய கம்பெனிக்கு CEO ஆக முடியும். நாளைக்கு நாம ஜெயிச்சு பெரிய ஆளாங்கிறத நினைச்சு பார்த்தாலே இன்னைக்கு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போலாம் தெரியுமா? நடுவர் ஐயா, ஸ்கூல் தான் பெஸ்ட்னு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்க. சபாஷ், சரி. ஸ்கூல் பேக தூக்கி பாருங்க. எங்க தாத்தாவுக்கு 50 வயசுல விட்ட முதுகுவலி எனக்கு 5 வயசுலயே வந்துச்சு பாருங்க. அந்த பேக தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போறேன்னா இல்ல கலையில போறேன்னு எனக்கே தெரியலங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கண்ணி முகோடுக்கு நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா அப்படின்னு மாலை முழுதும் விளையாட்டுன்னு 2 பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க காலையில மட்டுமா படிக்கிறோம்? ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், சம்மர் கிளாஸ், வின்டர் கிளாஸ்ன்னு லீவு நாள்ல கூட நிம்மதியா இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு நிம்மதி வேணும், எங்களுக்கு சுதந்திரம் வேணும். அது எங்க வீட்டுல தாங்க கிடைக்கும். எங்க டீச்சருங்க ஒரு நாள் லீவு போட்டா கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? காலையில 8:30 பஸ்ல இருந்து எந்த டீச்சர் இறங்குறாங்கன்னு ஸ்கூல் வாசலே நின்று பார்த்துட்டு இருப்போம். அதனால ஸ்கூலுன்னு ஒண்ணு வேண்டவே வேண்டாங்க. நாங்க வீட்லயே இருந்து கத்துக்குவாங்க. வீடு தாங்க ஜாலி, ஸ்கூலுக்கு போனா நாங்க காலிங்க. அதனால நல்ல வாக்கு சொல்லுங்கய்யா. நன்றி. என்னடா இது அநியாயமா இருக்கு? டீச்சர்ஸ் வரக்கூடாதுன்னா பஸ் சொல்லுவாங்க போலயே. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நிறைவாக
பள்ளி செல்ல பெரும்பு பாடு நல்ல கரும்பு என கணீர் குரலில் முழங்க வருகிறார் சிங்கப்பெண் மோகனப்பிரியா. அம்மாமாரே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா வீட்லயே இருந்தா முடியும். ஸ்கூலுக்கு டீச்சர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் எல்லாம் கஷ்டம்னு சொல்றாங்களே, ஆனா அதுதாங்க நம்மள ஸ்ட்ராங் ஆக்குது. டீச்சர் முட்டி போட சொன்னா நம்ம கால் ஸ்ட்ராங் ஆகும், கைய தூக்க சொன்னா நம்ம தோல் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் மிலோச ஜிம் மாதிரிங்க. மேத்ஸ் பீரியட் நெருப்பு மாதிரி. கணக்கு டீச்சரை சமாளிச்சுட்டா வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கலாம். அதனாலதான் சொல்கிறேன், வீட்டுல இருந்தா நீங்க செல்ல குட்டி, அதே ஸ்கூலுக்கு வந்தாதான் நீங்க செங்க குட்டி. அதனாலதான் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு கூலா வாங்க, கோல ரீச் பண்ணுங்க. அதனால சொல்கிறேன், ஸ்கூலுக்கு வந்தா கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், போலீஸ் ஆகலாம், பைலட் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், உலகத்தையே வளம் வரலாம். எதிர்கால இந்தியாவை வல்லரசாக மாற்றலாம். அதனாலதான் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு அதனாலதான் ஐயா நடுவர் அவர்களே, ஸ்கூல் தான் நல்ல வாக்கு சொல்லுங்க. நன்றி. எல்லா குழந்தைகளும் நல்லா பேசினாங்க. நம்ம கூடு பள்ளிக்கூடம் நம்ம வானம் பறவை கூட்டுல இருந்தா அதால பறக்க முடியாது. வானத்துல பறந்தாதான் அதுக்கு உலகம் தெரியும். வீட்டுல அன்பு கிடைக்கும், இல்லன்னு சொல்லல. ஸ்கூல்ல அறிவு கிடைக்கும். காலையில ஸ்கூல் போய் படிப்போம், சாயங்காலம் வீட்டுல இருந்து விளையாடுவோம். படிப்பு முக்கியம், அதே சமயம் ஓய்வு முக்கியம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அதனால சொல்றேன், சந்தோஷமா ஸ்கூலுக்கு வாங்க, ஜாலியா வீட்டுக்கு போங்க. இதுவரை பேசின 2 அணியினர் கருத்தையும் ஏற்று வீட்டில் இருப்பதும் நமக்கு அவசியம், அதே நேரத்தில் படிப்பதும் நமக்கு அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.